வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறதுங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயங்க. அதுவும் ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமையில விரதம் இருக்கிறதுங்கிறது மிக மிக சிறப்புங்க. அந்த ஆடி மாதத்தில் குலதெய்வத்திற்கும் சரி, அம்மனுக்கும் சரி, நம்ம விரதம் இருந்து வழிபட்டோன்னு சொன்னால் நம்ம குடும்பத்தில் மன மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம், சகல சௌபாக்கியங்கள், சௌகரியங்கள் எல்லாமே ஏற்பட்டு மகாலட்சுமியோட கடாட்சமும் குலதெய்வத்தினுடைய அருளும் கிடைக்குங்க. இந்த மாதம் ஆடி வெள்ளிக்கிழமை நாளைக்கு ஆரம்பிக்குது. 17/7/26லேருந்து ஆரம்பித்து 5 வெள்ளிக்கிழமை வருது. அதனுடைய நாட்களையெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் தவற விடாமல் அம்மனையும் குலதெய்வத்தையும் வழிபடுங்க. உங்களுக்கு விருப்பமான படையல்களை எல்லாத்தையும் படையல்களாக இடுங்க. அது அம்மனுக்கும் குலதெய்வத்துக்கும் நீங்கள் படையல் இடும்பொழுது மிக மிக சிறப்புங்க. என்ன உங்கள் வீட்டு வழக்கமோ அந்த வழக்கப்படி படையல்கள் இட்டு வழிபட்டு கண்டிப்பாக சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுங்க. உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் மனசார குலதெய்வ காலடியிலையும் அம்பிகையுடைய காலடியிலையும் சமர்ப்பித்து மனசார வேண்டிக்கோங்க. நம்ம இந்த ஆடி வெள்ளிக்கிழமை விரதம், குலதெய்வ விரதம், குலதெய்வ வழிபாடு, அம்மனுடைய வழிபாடு, இதை குலதெய்வத்தையும் அம்மனையும் வீட்டுக்கு எப்படி அழைக்கணும், அழைத்து எப்படி முறையாக வழிபடணும், பூஜைகளை எல்லாம் எப்படி செய்யணும், என்ன மந்திரங்கள் சொல்லணும், படையல்கள் என்ன படைக்கணுங்கிறத பற்றின விரிவான காணொளியை நான் என்னுடைய சேனலில் போட்டிருக்கேங்க. அதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை கொடுக்குறேன். தவறாமல் அதை நீங்கள் பின்பற்றி அதே மாதிரியே நீங்கள் பூஜைகளை செஞ்சு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் அம்மனுடைய ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ணமாக பெறணும்னு என்னுடைய குலதெய்வத்தை நான் மனதார வேண்டிக்கிறேங்க. அனைவருக்கும் ஆடி வெள்ளிக்கிழமை தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குலதெய்வதா போற்றி போற்றி. ஓம் அம்பிகையே போற்றி போற்றி.